அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் ஆத்திச்சூடி. ஒரு மனிதன் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அழகான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாள் ஒரு வரியிலே. இடம்பட வீடு எடேல். அதாவது இடம் வீணாகும்படி பெரிதாக வீட்டை கட்டாதே என்று சொல்லுகிறாள். அதான் அந்த காலத்தில் சொல்லுவோம், சிறுக கட்டி பெருகவாள் என்று சொல்லுகிறார்கள். அதனால் இனி வீடு கட்ட போகக்கூடியவர்கள் அவை சொன்னதை யோசித்து பாருங்கள் நண்பர்களே. அடுத்ததாக நண்பர்களே, ஹோமியோபதியில் ஜென்ராலிட்டிஸ் டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மோஷன். மோஷன்னா நீங்கள் அந்த மோஷனை நினச்சிக்காதீங்க. இது அசைவு, இயக்கம். ஒரு மனிதன் தன் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை, மூட்டுகளை அசைவு, இயக்கம் செய்யாமல் இருக்க முடியாது. அப்படி அவன் அந்த இயக்கத்தை செய்கின்ற பொழுது இயக்கப்படக்கூடிய பல பகுதிகளில் ஏற்படக்கூடிய ரணங்கள், வேதனைகள், வலிகள், அதனை குறித்து டாக்டர் கென்ட் அவர்கள் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்ட். அசைவு, அதாவது நம்ம உடம்புல நம்ம அசைவு ஏற்படுத்தும் பொழுது சிலருக்கு வலி அதிகமாகலாம், பொறுத்து கொள்ள முடியாமல் வலி அதிகமாகலாம். அதே சமயத்தில் அந்த அசைவை கொடுப்பதின் மூலம் அவர்களுக்கு வலி குறையலாம். இது ரெண்டும் நடக்கும் பாருங்க, புரியுதுங்களா? அடுத்ததாக அசைவு தொடக்கத்தில், பிகினிங் ஆஃப் த மூமெண்ட், அந்த நேரத்தில் வலி அதிகமாகும். அப்புறம் போக 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 வலி குறைஞ்சிடும். இப்படியும் ஒருத்தருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட பார்ட்டில் மட்டும் வலி இருக்கும். அதுக்கு தனியான மருந்துகளை டாக்டர் ஹனிமேன் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார். அதை டாக்டர் கென்ட் நமக்கு சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? சிலர் இந்த அசைவே இல்லாம செய்யறதுக்கே வியம மாட்டாங்க. அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்துக்குவாங்க, கொஞ்சம் கூட அசைய மாட்டாங்க. அது அசைவதற்கு விருப்பமே இருக்காது. விருப்பம் இல்லை, வெறுப்பு இருக்கும், அவர்ஷன். அப்படிப்பட்ட மனநிலை இருந்தாலும் சில தொடர்ச்சியான மூமெண்ட்ஸ் வலியை குறைக்கும் அல்லது வலியை அதிகரிக்கும். இப்படி நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய இயக்கம், நம்ம கையை இயக்கிறோம், முழங்கையை மடக்கி நீட்டுறோம், கழுத்தை அசைக்கிறோம், இப்போ எந்த இதை செய்யும் பொழுதும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை ஒட்டி ஹோமியோபதியில் சிறந்த மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி உங்களுடைய வலியை நீக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறோம். நன்றி, வணக்கம்.